ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தசாங்கம். தசாங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையான மூலிகை பொருட்களான ஒரு வகையான பொடி தாங்க இது. ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா தஸ் அப்படின்னா 10ன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தமிழ்ல வந்து இதை தசாங்க பொடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 10 வகையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புணுகு, ஜவ்வாது, அதுக்கப்புறம் பால் சாம்பிராணி, நம்ம சாம்பிராணி பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான மூலிகை பொருட்கள்லாம் கலந்ததுதான் இந்த தசாங்க பொடி. இந்த தசாங்க பொடி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா வந்து சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் நம்ம ஏத்தி சுவாமி கும்பிடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இதுவும். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரியே தான், பட் இது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் பேஸ் மாதிரி இருக்கும். பவுடர் மாதிரி இருக்கிறத வந்து ஒரு கோன்ல வந்து நம்ம ஃபில் பண்ணி சுவாமிக்கு வந்து ஏத்தி வைப்போம். இந்த தசாங்க பொடி வந்து பொதுவா கோவில் எல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து ரொம்பவே பயன்படுத்துவாங்கங்க. சுவாமிக்கு வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்காக இந்த தசாங்க பொடியை வந்து பயன்படுத்துவாங்க. மனுஷங்க, அதாவது நமக்கு வந்து எப்படி திருஷ்டி ஏற்படுதோ அதே போல சுவாமிக்கும் திருஷ்டி எல்லாம் வந்து இந்த பொடியை பயன்படுத்தி தான் திருஷ்டி கழிப்பாங்க. சுவாமிக்கு பயன்படுத்துற மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த பொடியை பயன்படுத்தி நம்ம திருஷ்டி எல்லாம் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் வந்து கை கால்லாம் வலிக்குது, திடீர்னு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்ற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த தசாங்க பொடியை வந்து நம்ம திருஷ்டி எடுக்கலாம், ரொம்பவே நல்லது. அதே போல இதை ஏத்தி வைக்கும் போது நம்ம மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன அமைதியை வந்து நமக்கு கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நமக்கு உண்டு பண்ணும். வீட்டுல நம்ம கோவில்ல நுழைஞ்சதும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க. இந்த கோவில்ல இருக்க பொருட்கள், அந்த வாசனையான பொருட்கள்லாம் நம்ம நுகரும் போது நம்ம மைண்ட் வந்து எப்படி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்குமோ அதே போல இந்த பொடியை வந்து நம்ம நுகர்ந்து பார்க்கும் போதும் சரி, அதை வீட்டுல ஏத்தி அதை ஸ்மெல் பண்ணும் போதும் நம்ம மைண்டுக்கும் சரி நம்ம மனசுக்கும் சரி ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். இது நீங்க பயன்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரிய வரும். ரொம்பவே வந்து அற்புதமான பொடி இந்த பொடி. இதை நான் கொஞ்ச நாளா இப்ப சமீபத்துல நான் இதை பயன்படுத்திட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு, அதனாலதான் நான் உங்க கூட இதை ஷேர் பண்றேன். இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும். இப்ப நம்ம சாம்பிராணி இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா இது மூலிகை பொருட்கள் கலந்ததுனால அந்த மாதிரி ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்குங்க. இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு ஏத்தி வழிபடும் போது இந்த இறை சக்தியை வந்து நம்ம ஆகர்ஷிக்க முடியும். இதை இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த பொடி பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கு. சோ இது மூலிகை பொருட்களால் ஆன பொடி, எந்த வித ஒரு கெடுதலும் கிடையாது, எந்த ஒரு கெமிக்கலும் இதுல வந்து ஆட் பண்ணல. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் கூம்பு மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இதுல வந்து தான் இந்த பொடியை வந்து ஃபில் பண்ணணும். இது உள்ள போட்டு கொஞ்சமா போட்டு நல்லா ஃபுல்லா, அதாவது அந்த தலையை தட்டி போடுற அளவுக்கு நம்ம நல்லா ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து சாம்பிராணி ஏத்துறதுக்குன்னு ஒரு சின்னதா தட்டு வச்சிருப்பீங்கல்ல சுவாமி கிட்ட, அதுல வச்சும் நம்ம ஏத்தலாம். இல்ல இதுக்குன்னு தனியா இருக்கிற தட்டுல, சாம்பிராணிக்குன்னு ஏத்துற தட்டுல வச்சு கூட நம்ம ஏத்தலாம், எப்படி வேணாலும் ஏத்தலாம். நான் வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனையான அந்த லிக்விட் போட்டு நம்ம டீ லைட் கேண்டில் வச்சு ஏத்துவோம் பாத்தீங்களா, வேப்பரைசர், அதுல வச்சுதான் நான் இப்ப பயன்படுத்த போறேன். ஜஸ்ட் நம்ம இதை ஃபில் பண்ணிட்டு ஒரு 3 முறை டேப் பண்ணா போதுங்க, அது அழகா கோன் மாதிரி வந்து விழுந்துரும். இங்க பாருங்க, இதுல தான் நான் வச்சு ஏத்த போறேன். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அழகா ரவுண்டா பவுல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுல வச்சுதான் நான் ஏத்த போறேன். ஜஸ்ட் நம்ம இப்படி கமுத்துட்டு ஒரு 3 முறை டேப் பண்ணா போதும், விழுந்துரும். கரெக்டா கூம்பு ஷேப்ல தான் வரும்னு சொல்ல முடியாது, நம்ம எப்படி அழுத்துறோமோ அதை பொறுத்து. ஸோ 2-3 முறை அழுத்திட்டு நீங்க இது பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, கரெக்டா பெர்ஃபெக்டா வரல, எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு மேல வந்து சின்னதா ஒரு கற்பூரம் வச்சு நம்ம தீக்குச்சி வச்சு நம்ம ஏத்தலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டாவும் ஏத்தலாம். பட் டைரக்டா ஏத்தும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு கற்பூரத்தை வந்து நம்ம அது முனையில வச்சுட்டு நம்ம ஏத்தணும்னா உடனே வந்து பத்திக்கும். ரொம்பவே வாசனையா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பொடி இந்த தசாங்க பொடி. சுவாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடித்தமான பொடி. நீங்க ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா இந்த பொடியை வாங்கறத நிறுத்தவே மாட்டீங்க. அதாவது நம்ம சுவாமிக்கு வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, நாட்டு மருந்து கடை, அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தசாங்க பொடி எல்லாம் கிடைக்கும். சோ நீங்க இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க.
ரொம்பவே நல்ல ஒரு சுவாமிக்கு பிடித்தமான பொடி, பூஜை பொருள்ல முக்கியமா இடம்பெறக்கூடிய பொடி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பிங்கோ பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.